திமுகவுக்கும் காங்கிரசுக்குமான கூட்டணி தோராயமாக 2014 ஆரம்பித்து இன்றைக்கு 2026 நெருங்கி கொண்டிருப்பதற்கு முன்னாடி வரைக்கும் அவர்களுடைய கூட்டணி 20 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்போ இதனுடைய பலம் வாய்ந்த இந்த கூட்டணியை பிரிக்கிறதுக்கு தமிழகத்தில் இப்போதைக்கு பல்வேறு காரணிகளை, பல்வேறு சச்சரவுகளை உண்டாக்குறதுக்குரிய காரணம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கு திருமிகு கனிமொழி அவர்கள் டெல்லி பயணத்தின் மூலியமாக ஏதோ ஒரு விதமான அண்டர் கரண்ட்ல ஒரு சர்ச்சை நிலவி கொண்டே வருகிறது அப்படிங்கிறத சமாதான படிக்கையாக செயல்படுத்தக்கூடிய ஒரு முன்னெடுப்பாக திருமதி கனிமொழி அவர்களுடைய டெல்லி பயணத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இதற்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்க்கறோம்னா, திரு மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள், திரு செல்வி ஜோதிமணி போன்றவர்கள், இல்லைன்னா திருச்சி வேலுசாமி போன்றவர்கள், பல்வேறு பேர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எல்லாருமே இந்த திமுக கூட்டணியில ஒரு ஆட்சியில் ஒரு பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு போர்க்குரலை எழுப்புறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இத்தனை வருடங்கள் தாண்டி தமிழகத்துல திமுகவினுடைய கொள்கையாக இருக்கக்கூடிய மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சிங்கிற அந்த கொள்கைக்கு முரணாக காங்கிரஸ் இந்த ஆட்சியில் பங்கு கேட்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை எழுப்புவதற்கு தற்போதைய சூழ்நிலையில என்ன காரணம் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையை பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு தாவேகாவினுடைய வருகை காங்கிரஸுக்கு ஒரு விதமான 3வது ஆப்ஷனை கொடுத்திருக்கிறதாக அரசியல் வல்லுநர்கள் பார்க்கிறாங்க.